ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 கிட்ட. 5 கிட்ட. அதாவது நம்ம 1 லட்ச ரூபா நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் போச்சு, கூலி போச்சுன்னா ஒரு 5 லட்ச ரூபா நமக்கு கிடைக்கும். அது 6 மாதத்துக்கு 5 லட்ச ரூபா பார்த்தா கணக்கு வந்து 1 லட்ச ரூபா மாதத்துக்கு. மாதத்துக்கு 1 லட்ச ரூபா ஒரு ஏக்கராவில் நமக்கு எடுத்துக்கலாம். ஈல்டு தோட்டத்துக்கே வாங்குறாங்க. தோட்டத்துக்கு ஒரு ஏக்கரை வந்து 7 லட்சம் 8 லட்சம் விலை ஆகிற மாதிரி. தோட்டத்தை அப்படியே குத்தகை எடுத்துக்கிறாங்க. குத்தகை எடுத்துருவாங்க. அது பரவாயில்ல. ராயக்கோட்டையிலேருந்து வேலூர்லேருந்து அவங்க வந்து நாம வந்து பராமரித்து கொடுத்துடணும். ஆமாம், நம்ம வந்து இந்த களையெல்லாம் எடுத்து தண்ணி கட்டி கொடுக்கணும். இப்போ வந்துடும், பூலாம் வந்துடும். இந்த சின்ன சின்ன இருக்கிறதெல்லாம் 1 லட்சம் பண்ணிக்க. 1 லட்சம் பண்ணிக்கு வந்துடும். ஏக்கராவுக்கு பூ வந்து எத்தனை டன் கிடைக்கும்? 5 டன் வரும், 6 டன் வரும். அது செடியை பொறுத்து ஒரு ரூபாய் இந்த 3 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 1 ரூபாயிலிருந்து 3 ரூபாய்க்குள்ள ஒரு நாற்றுங்க. அப்புறம் மருந்துங்க தான் அதிகமாக இருக்கும். இல்லை பெட் போட்டு அது மேலே எருவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் கவர் மூடுவோம். இந்த ஓட்டைக்கு எத்தனை, 1 நாற்று வைக்கணுமா 2 நாற்று வைக்கணுங்களா? இல்லை, ஒன்று தான். 1 வச்சா போதும். சப்போஸ் அது ஒரு 8 நாள் இல்லை 10 நாள் விட்டோன்னா அது ஏதாவது போகிற மாதிரி இருந்தானா திருப்பி அதுக்கு இன்னொன்று சென்டரில் மட்டும் வருஷம் இப்படி தான் வருஷம் முடியும். என்ன காரணத்தினால? வைரஸ்ன்றாங்க. இதில் என்ன ரேட் அதிகம்? மஞ்சள் கலர் பூ அதிகமாக ரேட்டா? இல்லை, இந்த சீசனில் வந்து இதுதான் அதிகம். இப்போ மஞ்சள் கலர் தான் அதிகம். எல்லோ கலர் தான் சென்டரில் மட்டும்தான் அதிக ரேட்டுக்கு போகுது. அதிக ரேட். ஓகே. அப்போ வந்து ஒரு செடியோட வந்து ஆயுட்காலம் வந்து 6 மாதம். 3 மாதம் செடி பராமரிச்சுக்கணும். அந்த அடுத்த 3 மாதத்துக்கு தான் பூ கொடுக்கும். இப்போ வந்து இதுக்கப்புறமேல நம்மளுக்கு வந்து பூ கொடுக்கும். என்ன பேர் வந்து அனில்குமாருங்க. தேன்கனிக்கோட்டை போகிற வழியில் இங்கே வந்து பூச்செடி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே